மக்களே ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு பீஃப் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு பீஃபை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி இவ்வளோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஃபஸ்ட் லேயர். அதுக்கப்புறமா செகண்ட் லேயர் வந்து சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கணும். ஒரு 1/2 கிலோ போல் எடுத்துருக்கேன். அப்புறமா தக்காளி வந்து 4லேருந்து 5 தக்காளி, தண்ணி எதுவும் சேர்க்காம குக்கரில் வந்து மிதமான விசிலில் ஒரு 5 விசிலும், ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசிலும் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்துடும் பீஃபு. அதுக்கப்புறமா மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கோங்க. மல்லிக்கீரை, புதினா, ரம்பா இலை, அப்புறமா கருவேப்பிலை இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயிலே வதக்கிக்கணும். மசாலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேபி மட்டன் மசாலா எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கிட்டேன். வத்தல் பொடி, மல்லிப்பொடியும் கொஞ்சம் தூக்கலாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்ல மிளகு பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டு எண்ணெயிலே பரட்டிட்டு அந்த நம்ம வேக வச்சுருக்கோம்ல கறி அதையும் போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். மக்களே வீடியோ லைக் பண்ணுங்கள். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப்